வந்திருக்க முடியாது. ஆமா. ஆறு இன்னாரு இனியாரு ஏதாவது ஒரு விளக்கம். நீங்க யாரு? என்ன நாடு சேர்ந்தவங்க? உங்க பேரு, உங்க தந்தை பேரு, உங்க தாய் பேரு, உங்க கூட பிறந்தவங்க பேரு. ஆமா. நீ சொன்னாலும் அது தெரிஞ்சாருமா? நான் யாரு? எப்படி பிறகு? என் பேர் என்ன? என் வழி வரலாறு என்ன? உனக்கு தெரியுமா? என்ன சொல்லலாமா? நான் சொல்லட்டுமா? நீர்வளம், நிலவளம், குடிவளம், பால்வளம், கார்வளம், ஆழ்வளத்திற்கு குறைவில்லாத நாடு பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசம் என்று சொல்வார்கள். பாஞ்சால தேசத்தில் தானில கத்தோடு நீ என்னும் செம்மலையத்திலே தாங்கி சாந்த வெள்ளத்து மாற்றி அமர்ந்து அல்லாஹ் முடிவடையான என் தந்தை இருக்காரு. அவர்தான் பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னனுக்கும் கோயிலா வரைக்கும் பெற்றோர் கடாயத்தில் நல்கி அவனோட நாமதேயம் பாஞ்சாலி திரௌபதா அப்படி என்று நாமதேயம் சொல்வார்களே, தேவதேன் என்று சொல்வார்களே. அம்மா இவருங்க அஞ்சு நதிக்கும் சொந்தக்காரர். பாஞ்சால மன்னனுக்கும் கோயிலா வரைக்கும் பெற்று பெறாத சுதரன் சொல்றீங்களே, எப்படி கேட்க? என் தந்தையாகப்பட்டவர் சிறு வயதிலே துரோணாச்சாரியரும் என் தந்தையாக பாஞ்சால மன்னனும் அக்கிரிகோத்திர மகாமுனிவர் இடத்துல ஒரே கல்வி சாலையிலே ஒரே வகுப்புல ஒரே மாணாக்கனா படிச்சு வந்தாங்க. படிக்கும் பொழுது குருகுல பிள்ளைகள் அனைவரும் செவனவையா படித்து வந்தார்கள். அனைவருக்கும் தனுர்வியாகப்பட்டது நன்கரை எரிவித்தது. என் தந்தையார் இருக்கும்படியான பாஞ்சால மன்னனுக்கு அந்த தனுர்வியாகப்பட்டது கடுவரை ஏறவில்லை. பார்த்தார் தந்தை. இப்பவும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நமக்கு தெரியாத அந்த பிள்ளைகிட்ட இருந்ததுன்னா சாமி அந்த விஷயம் என்னடா சொல்லும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவன் தான் அறிவுசாலி. நம்ம தான் எல்லாம் தெரியணும். அதிகமா பேசுறவன் முட்டாளின் முட்டா வடிகட்டின முட்டாளா இருக்கும். என் தந்தை பார்த்தார் பாஞ்சால மன்னன் துரோணாச்சாரியர் உருவாக வச்சு ஐயா இந்த தனுர் வில்வத்தை எனக்கு சரியாக சொல்லி தாருங்கள். நாளை நான் ராஜாங்கத்திலே அமரும் பொழுது என் நாட்டிலே வேர்வாதி, பூசங்கர குடையிலே வேர்வாதி, சவாலத்து வந்து வந்தையிலே வேர்வாடி அப்படி தருகிறேன் சொல்லிவிட்டு எங்க தந்தை செவனையே கற்றுக்கொண்டு நாடு திரும்பினார். நாடு திரும்பி அரசாங்கத்து வேலையை பார்த்தார். அந்த துரோணாச்சாரிக்கும் திரும்பி அம்மையை மறந்து வெகு நாட்கள் புத்திரதானம் இல்லாது சிவனுடைய அருளாலே அவர்களுக்கு அஸ்வத்தின் மூலியமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுவும் அஸ்வம் உயிரா இருந்தா பரவாயில்ல. குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் அசுவமாகப்பட்டது இறந்து விட்டது. தாயை பிறந்ததுன்னா அது முளையறிந்து பால் கொடுத்து பசியாறி இருக்கும். அது இறந்து விட்டது. என்ன செய்வது ஏன் செய்வது என்று தெரியாது. அந்த கிருவாடிய அம்மையாகப்பட்டது செய்யும் பொழுது ஆண்டவர் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆண்டவா அந்த தினத்திலே துரோணாச்சாரி ஒரே கல்வி சாலையிலே வடிக்கும் பொழுது பாஞ்சால மன்னன் உங்களுக்கு சொன்னார். சவாலட்சம் மந்திரிகள் பேர்வாதி, பூச்சக்கர குடியிலே பேர்வாதி, நாட்டிலே பேர்வாதி தனியே என்று சொன்னாரு. அதிகமா கேட்க நாம் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு கண்ணும் மதுவும் வாங்கி வாருங்கள், வளர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி என்று அவர் என்ன செய்து விட்டார், பாஞ்சால தேசத்துக்கு சென்று விட்டார். அந்த உடனே சோமகேடு மந்திரிகள் பாயற்படியில இருக்கிறார்.
நடந்த விருத்தத்தை சொல்லிவிட்டு போய் மந்திரி எல்லாரும் பாஞ்சால மன்னன் இடத்துல சொன்னாரு. ஆமா. சொன்ன உடனே வந்திருக்கிறவன் பார்ப்பான், ஆமா தெற்க பாப்பான், ஆமா உட்கார பாப்பான், ஆமாம்மா வடக்கு பாப்பான், ஆமா நாடே எண்ணு செல்வான். அவனை யார் கண்டது? ஆமா அவனை நானே எப்பொழுதும் ஒன்னா ஒரு வகுப்பறையில படிக்கும். ஆமா அப்ப குருதட்சணை கொடுக்க வேண்டும் என்றால் நான் அன்னைக்கே கொடுத்துட்டு இருப்பேன். ஆமா குருதட்சணை கொடுக்காத யாரும் படிக்க முடியுமா? ஆமா அதனால கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை அடித்து ஆமா. உடனே விடுத்து வெளியே தள்ளுங்கள் என்று சோமகதி மந்திரத்திலே உத்தரவு சொல்லவும் ஆமா அவர்கள் அடித்து வெளியே துரத்து விட்டார். ஆமா ஏ பாஞ்சாலவண்ணா, ஆமா நீ ஒரு சத்திரனா இருந்து ஆ. சொல்லுங்கள் தவறி ஆமா நடந்திருக்கிறாயே. உன்னை போட்டு இந்த தனுவின் வித்தியை ஆ. ஒரு சத்திரனுக்கு சொல்லி கொடுத்து ஆ. உன்னால் மடவிலே அதுவரை அம்பத்திலே கட்டி வராவிட்டால் ஆமா. நான் கோலாச்சாரி இல்லை. அப்படி என்று தவறை விட்டு ஆமா எங்க மனசோர்வோடு ஆ. அத்திவோடு நோக்கி நடந்தார். ஆமா போகும்போது குருவ பிள்ளைகள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஆமா அப்பொழுது ஒரு பந்தாங்க பட்டு ஆமா ஏரியிலே விழுந்து விட்டது. ஆஹா. எப்படி எடுக்கிறது தெரியாது. தெரியாது குருவல் பிள்ளைகள் ஆ. அழுது கொண்டிருக்கிறார். ஆமா இதை பார்த்தார் துரோணாச்சாரி. ஆ. சுப்பனை எடுத்தார், ஆ. மந்திர உபதேசம் செய்தார். ஆமா அந்த கேணியில இருக்கும் வரையான பந்தை எடுத்து கொடுத்தார். எடுத்து பார்த்தார்கள் குருவுள்ள பிள்ளைகள். ஆ. இவரை நமக்கு குருவாக இருக்க வேண்டும். ஆமா. எனக்கு முன்னதாக இருந்தார் கிருபாச்சாரியோடு. ஆ. இவர் நமக்கு குருவல்ல. ஆஹா. அப்படி என்று கிருஷ்ணர் அடித்தேன் தாத்தா. தாத்தா எங்களுக்கு இந்த கிருபாச்சாரி வாத்தியாரா இருக்கக்கூடாது. ஆஹா. துரோணாச்சாரி தான் இன்று முதல் வாத்தியாரா இருக்கணும். ஆமா அப்படி முறையமிட்டு ஆமா அன்று முதல் கொண்டு ஆமா துரோணாச்சாரி குருவுல பிள்ளைக்கு வாத்தியாரா இருந்து ஆமா நன்காரா வித்தியை கற்றுக் கொடுத்தார். ஆஹா. கற்றுக் கொடுத்த உடனே ஆ. பிள்ளைகளின் இடத்திலே பிள்ளைகளா ஆமா குருலட்சணை கொடுக்க வேண்டும். ஆ. குருலட்சணை கேட்கும்போது ஆ.